Question number 6. ஒரு சார்பு f ஆனது f of x சமம் 2x minus 3 என வரையறுக்கப்பட்டால் first question f of 0 plus f of 1 by 2 காண்க. second question f of x சமம் 0 எனில் x ஐ காண்க. third question f of x சமம் x எனில் x ஐ காண்க. fourth question f of x சமம் f of 1 minus x எனில் x ஐ காண்க. இப்போ இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்திருக்காங்க, f of x சமம் 2x minus 3 ன்னு கொடுத்துட்டு அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேக்குறாங்கன்னா f of 0 plus f of 1 by 2. செகண்ட் கொஸ்டின் f of x வந்து 0க்கு சமம்னா x யாரா இருப்பாங்க. அடுத்து தேர்ட் கொஸ்டின் f of x வந்து x-க்கு சமம்னா x-ஓட வேல்யூ என்ன. அப்புறம் f of x வந்து f of 1 minus x அப்படின்னா x என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இதை வச்சு தான் நம்ம எல்லாத்தையுமே நம்ம போட முடியும். ரைட், இப்போ என்ன பண்ணலாம், ஸோ f of x எடுத்துக்கலாம். தட் இஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன இருக்கு, தட் இஸ் f of 0 plus f of 1 divided by என்ன இருக்கு, 2 தானே. ஸோ இதில் என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும், ஃபர்ஸ்ட் f of 0னா என்னன்னு கண்டுபிடிக்கணும், அப்புறம் f of 1னா என்னன்னு கண்டுபிடிக்கணும், அப்படிதானே. ஓகே, அப்போ f of 0 போடணும் அப்படின்னா இங்க பாருங்க xன்னு இருக்கும்போது 2 into x இருந்துச்சு இல்லையா, அப்போ 0ன்னு இருக்கும்போது 2 into 0 தானே. 0 minus 3 equal to minus 3 தான். அப்போ இந்த f of 0க்கு பதில் நம்ம என்ன போடலாம், minus 3ன்ட்டு. ஓகே ரைட், டிவிஷன்ல 2 இருக்கிறது அப்படியே தான் இருக்கும். நெக்ஸ்ட் f of 1 எழுத்துக்கலாம். f of 1ல பாருங்க இப்போ xன்னு இருக்கும்போது 2 into x இருக்கு. இப்போ இங்க 2 into 1ன்னு போட்டுட்டு minus 3 that is equal to 2 minus 3 that is equal to minus 1. அப்போ இங்க என்ன போடணும், minus 1. ஏன்னா இங்க பாருங்க பிளஸ் இருக்கு. ஸோ நீங்க அப்படியே பிளஸ் போட்டாலும் பிளஸ் இன்டூ மைனஸ் 1 என்னதான் கிடைக்கும், தட் இஸ் minus 3 minus 1 divided by 2ன்னு கிடைக்கும். அப்போ இங்க minus 3 minus 1 ஆட் பண்ண என்ன வரும், minus 4 வகுத்தல் 2 that is equal to 1 2 2 4. அப்போ minus 2. இதுதான் இதனுடைய சொல்யூஷன். கொஸ்டின் என்ன கேக்குறாங்க, f of x வந்து 0க்கு சமம்னா x யாருன்னு தானே கேக்குறாங்க. இப்போ நான் இங்க எழுதி இருக்கக்கூடிய இந்த f of x அப்படியே எழுதிக்கிறேன். தட் இஸ் இங்க பாருங்க. ஸோ ஃபார் த செகண்ட் கொஸ்டினுக்கு நம்ம என்னது, f of xங்கிறது எதுக்கு சமமா இருக்கா, 0. பட் நம்ம கணக்குப்படி f of x எதுக்கு சமமா இருக்கு, 2x minus 3க்கு சமமா இருக்கு. அப்போ அது போட்டு ஈக்குவல் டு 0 போடுங்க. அப்போ இதுல இருந்து என்ன பண்ணலாம், ஸோ 2x equal to plus 3ன்னு வரும். அப்போ x equal to என்ன, 3/2. அப்போ இந்த கணக்குப்படி நம்மளுக்கு என்ன கிடைக்குது, x-னுடைய மதிப்பானது 3/2 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. இப்போ தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ f of xங்கிறது x-க்கு சமமா இருந்துச்சுன்னா x-ஓட வேல்யூ என்னன்னு தானே கேட்குறாங்க. ஸோ அதை நம்ம இங்கே போடுறேன் பாருங்க. தட் இஸ் ஸோ தேர்ட் சம் படி f of xங்கிறது எதுக்கு சமமா இருக்கு, x-க்கு சமம், அப்படிதானே. இப்போ இங்கே f of xங்கிறது என்னன்னு தெரியும் நமக்கு, 2x minus 3ன்னு தெரியும். அப்போ 2x minus 3ங்கிறது x-க்கு சமம். இப்போ x எல்லாம் ஒரே பக்கம் கொண்டு வாங்க. ஸோ 2x minus xன்னு மாறிடும். இந்த minus 3 அங்கே போச்சுன்னா plus 3ன்னு ஆயிடும். அப்போ என்ன கிடைக்குது, ஸோ x equal to 3. அப்போ இந்த சம் படி என்னது, x-னுடைய வேல்யூ என்ன, 3ன்னு கிடைக்குது. இப்போ ஃபோர்த் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, தட் இஸ் f of x equal to f of 1 minus x-க்கு சமமா இருந்துச்சுன்னா x-ஓட வேல்யூ என்னவா இருக்கும்னு தானே கேட்டிருக்காங்க. ஓகே ரைட், நம்ம என்ன பண்ணலாம், தட் இஸ் f of x போடலாம். f of x equal to f of 1 minus x போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் என்னது, f of x தான் நம்ம இங்கே பார்த்துருக்கோம்ல, என்னது x-ன்னு இருக்கும்போது 2x minus 3ன்னு இருந்தது. அதே வந்து 1 minus x போடும்போது 2 into 1 minus x minus 3ன்னு தானே இருக்கணும். ஓகே, இப்போ பாருங்க, ஸோ 2x minus 3 அப்படியே போட்டுக்கோங்க. இங்கே வந்து இதை எக்ஸ்பான்ஷன் பண்ணுங்க. தட் இஸ் 2 பெருக்கல் 1 என்னது 2. அப்புறம் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 2 என்னது, minus 2x. அப்புறம் minus 3. இப்போ என்ன பண்ணுறீங்க, ஸோ எக்ஸ் இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. ஸோ 2x இங்கே minus 2x இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் 2x ஆகிடும். ஓகே, அடுத்தது என்ன இருக்குது, இங்கே 2 இருக்குது, minus 3 இருக்குது. பாருங்க 2 minus 3 என்ன வந்துச்சு நமக்கு, ஸோ minus 1 வருதா. ஓகே, அப்போ minus 1 போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கும் பதிலாக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ minus 3ங்கிறது அந்த பக்கம் போயிடுச்சுன்னா ப்ளஸ் 3 ஆகிடும் தானே. ஓகே, அப்போ என்ன கிடைக்குது, அப்போ 3ல் 1 போச்சுன்னா என்னது 2. இங்கே என்ன இருக்கு, 4x இருக்கு. ஓகேவா, அப்போ x equal to 2/4. அப்போ 1 2 2 4. அப்போ 1/2. ஸோ ஃபோர்த் கொஸ்டின் படி x-ஓட வேல்யூ என்னது,